முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அதை போன்று இறந்த மாதமும் ரபீல் அவ்வல் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் சகோதரிகளே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் நாம் எப்படி முஹப்பத் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி பாசம் வைக்க வேண்டும் என்றால், நமது தாயை விட பாசமாக இருக்க வேண்டும், நமது தகப்பனை விட பாசமாக இருக்க வேண்டும், நமது மனைவியை விட, குழந்தையை விட, சகோதரிகளை விட நாம் அன்பாக இருக்க வேண்டும் சகோதரிகளே, பாசமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் நாம் ஸலவாத்து சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் சகோதரிகளே. முஹம்மத் என்று சொன்னாலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தையாவது சொல்ல வேண்டும் சகோதரிகளே. இறுதி நபியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தாலும் அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அனைத்து ரசூல்மார்களுக்கும் தலைவராக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பேரோடு ஒட்டியதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வே அந்தஸ்தாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அதனால நாம் ஒவ்வொரு வருடமும் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தால் நாம் கழிப்பதல்ல, அதிலே நாம் அவர்களில் பின்பற்ற வேண்டும் சகோதரிகளே. அவர் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அவருடைய பெயர் கேட்டால் நாம் ஸலவாத்து சொல்ல பழகி கொள்ள வேண்டும் சகோதரிகளே. அவருடைய வாழ்க்கை வழிமுறையை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் சகோதரிகளே. நாம் அப்படி எடுத்து நடந்தோம் என்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமான ராஹத்தான வாழ்க்கையை வச்சிருக்கிறார் சகோதரிகளே.